உங்களை நினைச்சு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேண்டிக் கொண்ட காரியங்களை கர்த்தர் கொடுத்தார். நினைக்காத காரியங்களையும் ஆண்டவர் செய்தார். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அவரை அறிக்கை பண்ணும். என் இயேசுவே தெய்வம் என்று, கர்த்தர் என்று அவரை அறிக்கை பண்ணுவோம். எல்லோரும் எழும்பி நின்று அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இந்த வேளையில் நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவும் எனக்களித்திடும் நாதனே. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவும் எனக்களித்திடும்
நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. Thank you Jesus, 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 thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Praise Jehovah.
ரட்சிக்கிறவர், living word. ஜீவனை கொடுக்கிறவர், அவருடைய வார்த்தையினாலே இயேசு மேலான நாமம், அற்புத ரட்சகர், மகிமையின் தேவன், இம்மானுவேல், தேவன் நம்மோடு, உன்னத மீட்பர், ஜீவ வார்த்தை, நீர் உன்னத மீட்பர், எந்த ஆபத்திலிருந்து மீட்கிறவர், ஜீவ வார்த்தை. விசுவாசத்தோடு பாடுவோம். இயேசு நீர் மேலான நாமம், அற்புத ரட்சகர், மகிமையின் தேவன், இம்மானுவேல், தேவன் நம்மோடு, உன்னத மீட்பர், ஜீவ வார்த்தை, நீர் உன்னத மீட்பர், நீர் ஜீவ வார்த்தை. இயேசு நீர் மேலான நாமம், அற்புத ரட்சகர், மகிமையின் தேவன், இம்மானுவேல், தேவன் நம்மோடு, உன்னத மீட்பர், நீர் ஜீவ வார்த்தை, நீர் உன்னத மீட்பர், ஜீவ வார்த்தை. Precious Redeemer, you're the living word, உன்னத மீட்பர், ஜீவ வார்த்தை. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். மரணத்துக்குரியவைகள் எனக்கில்லை, நீர் உம்முடைய ஜீவ வார்த்தையை என்னை நோக்கி பேசி இருக்கிறேன், நானும் ஜீவனை பேசுகிறேன் ஆண்டவரே. ஐ ஸ்பீக் லைஃப் ஓ லார்ட் காட். உம்முடைய நன்மைகளை பேசுகிறோம் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உங்களை துதிக்கிறோம். உட்கார்ந்து கொள்ளுவோம். இந்த வேளையிலும் போன வாரத்திலே நாம் கற்றுக்கொண்ட பாடல், ஜெபத்தில் கெஞ்சுகிறோம், ஓயாமல் கண்ணீர் சிந்தி. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமென். யாருக்காக? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. இயேசு எருசலேமை பார்த்து, அழிந்து போகிற எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இந்த வேளையில் அழிந்து போகிற அந்த ஆத்துமாக்கள், நம்முடைய ரட்சிக்கப்படாத வீட்டில் இருக்கிற ஆட்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, நம்ம சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஆட்களுக்காக இந்த வேளையிலே நாம் ஜெபத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம்.
ஜபத்தில் கெஞ்சுகிறோ, ஓயாமல் கண்ணீர் சிந்தி. அழியும் ஜனத்தினை நீ சந்தித்து மீட்டிடுமே. இயேசுவே நீரே தஞ்சம், வாஞ்சையும் மகிழ்ச்சியுமே. ஜபத்தில் கெஞ்சுகிறோ, ஓயாமல் கண்ணீர் சிந்தி. சிதைந்து அழிகின்றன தன்னையே இழந்தோரெல்லாம். இருள் கவ்வி இடிந்து போ, தன்னையே மாய்க்கின்றன. கண்ணீர் சிந்தி. மோசத்தின் பங்காயின சோதோமில் மூழ்கினவர். மாயையெல்லாம் மீழ்ந்து போ, ஈனமாய் நடக்கின்றன. எத்தனை அவலங்கள் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக நல்ல மருத்துவ சேவை செய்து எத்தனை கஷ்டப்பட்டு அந்த மாணவி படிச்சிருப்பாங்க. கொல்கட்டா பட்டணத்தில் 4 வருஷம் முடித்து அடுத்த ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு டாக்டர் வேலை பார்த்தா அதுக்கு கொடுத்த பரிசு கற்பழிப்பு, மரணம், கொடூர அகால மரணம். நம்ம தேசம் மனம் திரும்பலைன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். எத்தனையோ நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒவ்வொரு நாள் கற்பழிக்கப்படுகிறார்கள். இது பத்தாதுன்னு சோதோமுடைய பாவங்கள், லெஸ்பியனிசம், ஹோமோசெக்சுவாலிட்டி,
ஓரின சேர்க்கை. ஆண்டவரே, சபைக்குள்ள இந்த மாதிரி பாவங்கள் சொல்லப்படவே கூடாது. ஆமென். ஏன்னா நியாய தீர்ப்பு சபையிலிருந்து ஆரம்பிக்கும். ஆமென். அதனால் முதல்ல நம்மளை சுத்திகரிப்போம். ஆண்டவரே, அடுத்தது நாங்கள் வாழுகிற இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் ஆண்டவரே, எங்கள் பெண் பிள்ளைகள் யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஆட்கள் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி அந்த சரணத்தை திரும்பியும் பாடுவோம். மோசத்தின் பங்காயின சோதோமில் மூழ்கினவர், மாயையெல்லாம் விழுந்து போ ஈனமாய் நடக்கின்றன. விட்டோரெல்லாம் தடுமாறி நிலை தவறி, ஸ்தானத்தை விட்டோரெல்லாம் தடுமாறி நிலை தவறி, உதைத்த உலகத்திலே உருவழிந்து போகின்றன. போனவர்கள் இடத்திலே வர வேண்டும். பின்வாங்கி மருண்டன தவறான உபதேசத்தால், பின்வாங்கி மருண்டன தவறான உபதேசத்தால், நூதன வாழ்வு கேட்டு உள்ளத்தை இழக்கின்றன. நூதன வாழ்வு கேட்டு உள்ளத்தை இழக்கின்றன. தேவா இறங்குமே, இந்த ஜனத்தை ரட்சியுமே, ஜெபத்தில் அழியும் ஜனத்தினை நீ சந்தித்து மீண்டிடுமே. இயேசுவே நீரே தஞ்சம், வாஞ்சையும் மகிழ்ச்சியுமே. இயேசுவே நீரே
கண்ணீர் சிந்தி விசுவாசமுள்ள ஜெபத்தை தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாரை நினைத்து பாடிக்கொண்டிருக்கிறோமோ அவர்கள் சபையிலே வந்து உட்கார்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை கொண்டு வருவார். கடந்த நாட்களிலே ஒரு சகோதரி அவர்கள் சொன்னார்கள், அவங்க கணவர் ரட்சிக்கப்படல பாஸ்டர், என் கணவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, எங்களுக்குள்ள சில வாக்குவாதங்கள் குழப்பங்கள், என் கணவர் குடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு சிம்பிள் ப்ரேயர் ஜோம் பண்ண விசுவாசத்தோடு, இவர் குடிக்கக்கூடாது ஆண்டவரே. அவங்க அடுத்த தடவை வந்து சொன்னாங்க, நீங்கள் ஜோம் பண்ண அன்னைக்கு என் கணவர் குடிய விட்டார். ஆமென். குடும்பத்தில் இருக்கிற அந்த குழப்பம் நீங்கினது. நம்ம ஜோம் பண்ணது அவருக்கு தெரியாது, ஆனால் தேவன் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த மாதிரி ஆட்களை நினச்சி இந்த வேளையில் பாடணும். அவர்கள் நம் பக்கத்தில் வந்து உட்கார போகிறாங்க சபையில். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாத ஆட்கள் நம்ம பக்கத்தில் வந்து உட்கார போகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். சிலுவையை பார்த்த நான் பின்பாக திரும்பி பார்க்க மாட்டேன். என்னை ரட்சித்த இயேசு, என்னை ரட்சித்த நேசர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர், அவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விசுவாசித்து இந்த பாடலை இந்த வேளையில நம்ம பாடப்போகிறோம். இயேசுவின் பின்னால் செல்வேன்.
உலகமின் பின்னால் சிலுவையின் முன்னால் சிலுவையே சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி ஆமென். இந்த உயர்ந்த கண்மலை என்றும் மாறாடை கலமே இந்த உயர்ந்த கண்மலை என்றும் மாறாடை கலமே உன்னதா உம் அறிவினில் வந்தடைந்தேன் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே உன்னதா உம் அறிவினில் வந்தடைந்தேன் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. ஆமென். அருவியாய் என்னுடைய தாகத்தை தீர்க்கிறே, கிருபையாய் மலை போல் சூழ்ந்ததை நிதமும் அருமையாய் காத்தவரே. ஆமென். அருவி என்னை பின்தொடர்ந்து நல் அருவியாய் என்னையும் தாகம் தீர்த்தே அருவி என்னை பின்தொடர்ந்து நல் அருவியாய் என்னையும் தாகம் தீர்த்தே கிருபையாய் மலை போல் சூழ்ந்தேனே இரவும் அருமையை காத்தீரே. சொல்லுங்க, கிருபையாய் கிருபையாய் மலை போல் சூழ்ந்தேனே இரவும் அருமையை காத்தீரே. இந்த உயர்ந்த கண்மலையே மாறாடை கலமே இந்த உயர்ந்த கண்மலையே என்றும் மாறாடை கலமே உன்னதாவும் அறிவினில் வந்தடைந்தேன் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே உன்னதாம் அறிவினில் வந்தடைந்தேன் உந்தன் தனிமை வருந்தி தளர்த்திடும் பொழுது தனிமை வருந்தி தளர்ந்திடும் போது தேற்றுவாரின்றியே திகைத்த போது தனிமை வருந்தி தளர்ந்திடும் போது தேற்றுவாரின்றியே திகைத்த போது இனிய கரமே உயிர்ப்பித்து நின்றை கனிதோமே விலகிதிரே இனிய கரமே உயிர்ப்பித்து நின்றை கனிதோமே விலகிதிரே எந்த உயர்ந்த கண்மலையே மாறாடை கலமே எந்த உயர்ந்த கண்மலையே என்றும் மாறாடை கலமே உன்னதாவும் அறிவினில் வந்தடைந்தேன் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே உன்னதாவும் அறிவினில் வந்தடைந்தேன் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. தேவஜனமே, இது எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. தனிமை வருத்தி தளர்த்திடும் பொழுது தேற்றுவார் இன்றியே திகைத்த பொழுது. வேதத்துல நாயின் ஊர் விதவைன்னு ஒரு பெண் இருக்கிறா. அவளை பத்தி ரொம்பலாம் போடப்படலை. ஒரு சின்ன ஒரு ஃப்ரேஸ் தான், ஒரு சின்ன ஒரு வசனம் தான். நாயின் ஊர் விதவை, அவளுடைய அவளுடைய மகன் செத்துருவான், சின்ன பையன் செத்துருவான். அவனை பாடையில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போகிறப்ப இயேசு அவ்வழியே கடந்து வருவார், அந்த ஊர் வழியே கடந்து வருவார். கடந்து வர்றப்ப இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு இருக்கும். இயேசு அழுவார் அந்த நாயின் ஒரு விதவைக்காக. நாயின் ஒரு விதவை இயேசுவை நோக்கி போவே மாட்டா. அவள் போய் என் மகன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லவே மாட்டா. ஆனால் பாடையில் வச்சு கொண்டு வர்றப்ப அவளுக்கு இருக்கிறது அந்த ஒரே ஒரு உயிர் தான். சரி, அவன் மகன் மட்டும்தான் ஒரு ஆறுதல் அப்படின்றதுக்கு அந்த தாயாருக்கு அந்த மகன் மட்டும்தான். ஐயோ என் பிள்ளை போயிட்டானே அப்படின்னு அவள் அழுதுட்டு வருவா.
இவர் ஒண்ணுமே சொல்லவே மாட்டார். பாடையை தொட்டார், அந்த மகன் எழும்பிடுவான். தனிமை வருத்தி தளர்த்திடும் பொழுது தேற்றுவார் இன்றியே. இனி எனக்கு தேற்றக்கூடியவர்கள் யாரு இருக்கா அப்படின்ற அந்த வேளையில தேவஜனமே, வேத வசனத்தையும் பாடல்களையும் நாம் பாடும் பொழுது நம்முடைய உச்சரிப்புகளையும் மூணுத்தையும் ஒன்னா சேர்க்கணும். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். 3 காரியங்களையும் ஒன்னா இணைக்கணும். இது என்னுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குல்ல, இனிமே நடந்தா ஆண்டவர் என் கூட இப்படிதானே இருப்பேன்னு சொல்றாரு. இந்த பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3த்தையும் ஒருங்கிணைந்து இந்த வேத வசனம் பாடப்படுது தேவஜனமே. தனிமை வருத்தி நம்மை தளர்த்திடும் பொழுது மறுபடியும் அந்த வரிகளை நம்ம பாடுவோம். தனிமை வருத்தி தளர்த்திட போதும் தேற்றுவாரின்றி. சொல்லுங்க, தனிமை வருத்தி தளர்த்திடு போதும் தேற்றுவாரின்றி திகைத்த போதும் இனிய கரவி உயிர்ப்பித்து வேலதி தீரே. இனிய கரவி உயிர்ப்பித்து வேலதி தீரே. எந்த உயர்ந்த கண்மலையே உந்தனில் மாத்திரம் நிலைத்திருப்பேன். நீரே என்னுடைய அஸ்திபாரம் ஆண்டவரே. ஆமென். நித்தியமான பர்வதமே உந்தனில் நிலைத்திருப்பேன். நித்தியமான பர்வதமே உந்தனில் நிலைத்திருப்பேன். நீங்கிடாதென்னை
அவர் துதி சாற்றிடுவே. ஓ ஹல்லேலூயா. நாசியில் சுவாசம் இருக்கிற வரைக்கும், உன் ஆசையில சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாகன்னு போட்டிருக்கேன். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நாசியில சுவாசம் இருக்கிற வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சாவுற வரைக்கும் அர்த்தம். நான் உங்கள்கிட்ட வர்ற வரைக்கும் அர்த்தம். நான் உங்களை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமேன்னு சொல்லுவோமா? துதிச்சுக்கிட்டு நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு ரீசனே அதுதான் தேவஜனமே. உயிரோடு இருக்கிறதுக்கு ரீசனே என்ன தெரியுமா? ஒரு ரீசன் என்ன தெரியுமா? ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒரு முகாந்திரம் என்ன தெரியுமா? அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த நேரத்திலும். அதனால தான் தாவீது சொல்றான், இக்கட்டான வேளையில சொல்றாரு, எக்காலத்திலும் எந்த நேரத்திலும், எக்காலத்திலும் எந்த நேரத்திலும், எக்காலத்திலும் எந்த நேரத்திலும். ஓ ஹல்லேலூயா. உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய நேசருக்கு ஒரு அழகான பேர் உண்டு, சாரோனின் ரோஜா. நம்ம சபையோட பேர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. அப்படின்னா என்ன தெரியுமா? சாரோன் என்பது சமவெளி, சமவெளியில பூத்த ரோஜாமா. சமவெளியான ஒரு சூழ்நிலை, சமநிலையான ஒரு சூழ்நிலை இருக்கிறப்பையும் நான் எப்படி இருப்பேன்? என் நேசரை போல, ரோஜாவை போல இருப்பேன். பள்ளத்தாக்கின் அனுபவமாக இருந்தாலும் எப்படி இருப்பேன்? பள்ளத்தாக்கில் என் நேசர் எப்படி இருக்கிறாரு? லீலி புஷ்பமாக இருக்கிறார், வாசனை வீசிக்கிட்டே இருக்கிறார். அதான் எக்காலத்திலும் எந்த நேரத்திலும். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு அர்த்தங்கள் கொக்கி போட்டே வரும். சும்மா சொல்கிறதுக்கு என்ன? எதுக்காக சாரோனின் ரோஜான்னு சொல்லணும்? வேலை இல்லையா? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சாதாரண ஒரு சமவெளியாக இருந்தாலும் நான் உங்களை ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்திலும் பள்ளத்தாக்கா இருந்தாலும் நான் உங்களை ஸ்தோத்தரிப்பேன். லீலி புஷ்பமா வாசனை வீசுவேன். எக்காலத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும். ஹல்லேலூயா. அழகான இந்த பாடல். நேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உங்க கிருபை எனக்கு தந்தாலே போதும். அலை மோதும் வாழில் அலையாமல் செல்லவும் கிருபை எனக்கு போதும், அது முன் செல்ல அருளும் ஆண்டவரே. ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம் தேவஜனமே. ஆமென். புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில். பாரினில் சேதங்களை அணுகாமல் பாதுகாத்தீராமே. பிளவுண்ட மலையே, புயல்
அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். உம் கிருபை முன் செல்ல அருளும். உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்க்கையில அலையாமல் பதறாமல் சிதறாத ஒரு வாழ்க்கைய ஆண்டவரே எனக்கு நீங்க தந்திரணும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. சும்மா பதறி சிதறி என்ன நம்ம வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள் ஒரு சில நேரத்துல சிதறி அப்படியே அது நம்மையும் காயப்படுத்தும், மற்றவங்களையும் காயப்படுத்தும். அப்படி இல்லாதபடி பதறாத சிதறாத ஒரு வாழ்க்கை, அமெரிக்கையோடு இருக்கிறதான ஒரு வாழ்க்கை. அது எப்ப தெரியுமா வரும் தேவஜனமே? எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் அவருடைய துதி நம் நாவில இருக்கும் பொழுது, ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே உங்களை நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை நாவு விரைவாய் எழுதுகிறனுடைய எழுத்தாணியாய் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் தேவஜனமே. ஸ்தோத்திரம். ஏன்னா அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபையானது பெருகுகிறது. கிருபை என்பது என்ன? தகுதியற்றவளுக்கு கொடுக்கப்படுகிறதான தேவ கிருபை. எனக்கு தகுதி இருக்குன்றதுனால கொடுக்கப்படுறது கிடையாது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எனக்கு தகுதி இல்லை. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எனக்கு தகுதி இல்லை. நீங்க என்ன நினைப்பதற்கும் என்னை நேசிப்பதற்கும் என்ன பெயர் சொல்லி அழைப்பதற்கும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. தாவீது சொல்றான், அப்பேற்பட்டதான ஒரு சங்கீதக்காரன் ஆண்டவரை ஒவ்வொரு நிலையிலையும் அறிந்து வைத்திருந்ததான உணர்ந்து வைத்திருந்ததான அந்த அருமையான சங்கீதக்காரன் சொல்லுகிறதான வார்த்தை, என்ன நீங்க நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தானே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னையும் நீர் தேர்ந்தெடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க. உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. எனக்கு நல்ல சபையை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு நல்ல உமது பிரசன்னத்தை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. உமது நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. பாவம் செய்யாதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்துகிறீரே, நன்றி ஆண்டவரே. பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுதும் என்னை தடுத்து நிறுத்துகிறீரே ஆண்டவரே. நான் செயலிழந்து போகிறதான வேலைகளில் எல்லாம் எனக்கு உமது அனந்த ஞானத்தை கொடுத்து வழி இதுவே என்று சொல்லுகிறதான அந்த ஒரு வழியை காண்பிக்கிறீரே, அந்த ஒரு ஆலோசனையை சொல்லுகிறீரே, அந்த சத்தத்தை என் செவிகள் கேட்க செய்கிறீரே. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க. இந்த வேளையில நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஓ ஹல்லேலூயா. we need to thank God for everything. எல்லா காரியங்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. உங்க கையில் இருக்கிற பணத்துக்காக நன்றி செலுத்துங்க. ஓ ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, அதை மறந்துருங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. that is a needed thing for this hour. இந்த நாழிகைக்குரிய காரியம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் மறந்துருங்க தேவஜனமே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. ஓ ஹல்லேலூயா. நம்முடைய இயலாமையில் நம்மை நினைத்திருக்கிறதான தேவன், ஓ ஹல்லேலூயா, கிரகிக்க முடியாத பெரிய அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்கிறதான அன்பின் தெய்வம். நீங்க கேட்கறத காட்டிலும் மேலான காரியங்களை நான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க கேட்கறத காட்டிலும் மேலான காரியத்தை இதை நம்ம விசுவசிப்போனா அது ஆமென் என்று நடக்கும். ஹல்லேலூயா. எந்த ஒரு வார்த்தையையும் அது அப்படியே ஆமென் என்று விசுவசிப்போனா அது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே புல்லின் மேல பனி பெய்தது போல அப்படியே அது நடக்கும் தேவஜனமே. அப்படியே வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அதுவும் தேவ வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னோடு கூட இருக்கும். ஆமென். செயல்படுவி உம் கரம் என்னை விலகாதிருக்கும். உம் இயலாமையில் நீ செயல்படுவி உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பேரென்றால் என் தடைகள்
வெறும் கோலும் கையுமாக நான் வந்து ஆண்டவரே அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் ஒரு யாக்கோபை போல ஒரு எத்தனை போல இருந்தேன். ஆனா மறுபடியும் நான் அந்த இடத்தை விட்டு திரும்பி வரப்ப ஒரு இஸ்ரவேல் என்று பெயர் கொண்டவனாய் வருகிறேன். அதுதான் அர்த்தம். ரட்சிக்கப்படாதவனை போல நான் வந்து ஆண்டவரே, ஆனா நான் உமது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வெளியே வருகிறேன். அதான் வெறும் கோலும் கையும். ஆமென். சொல்லுவோமா தேவ ஜனமே? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். சொல்லுங்க, வெறும் கோலும் கையும். யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. சொல்லுங்க இந்த வேளையில, சொல்லுங்க. ஆமென். என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் இதை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஏதாவது ஒரு காரியம் நம்ம நினைப்பதற்கும் வாஞ்சிப்பதற்கும் மேலாய் தான் அவர் செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னார்ல. ஓ ஹல்லேலூயா. நிரந்தரமான முடிவுகளை தேவன் கொடுப்பார். இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல கொடுக்க மாட்டார். நிரந்தரமான நல்ல எதிர்பார்ப்புகளுக்குரியதான முடிவுகளை கொடுப்பார். அவருடைய சித்தத்தின்படி செய்வார். அவருடைய சித்தத்தின்படி. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. உங்க சித்தத்தின்படி மாத்திரம் செய்யுங்க. உங்க சித்தத்தின்படி மாத்திரம் என்னுடைய குடும்பத்துல நடக்கட்டும். சொல்லுங்க, உங்க சித்தத்தின்படி, உங்க சித்தத்தின்படி. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா?
என்னை மறந்தது இல்லை. என்றுமே நீர் என்னை மறந்தது இல்லை ஐயா. என்றுமே நீர் என்னை மறந்தது. சொல்லுங்க சொல்லுங்க. என்றுமே நீர் என்னை மறந்தது இல்லை, மறப்பதில்லை. என்றுமே நீர் என்னை மறப்பது இல்லை. என்றுமே நீர் என்னை மறப்பதில்லை. மறந்தே போகல. அவர் சொந்த சாயலை எப்படி மறப்பார் தேவஜனமே? அவர் சொந்த நாசியின் சுவாசத்தை அவர் எப்படி மறக்க முடியும்? ஒரு நிழலை போல நம்மோடு கூட வருகிறவர். கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்பட்டு போவது கிடையாது. சொல்லுங்க இந்த வேளையில. கர்த்தரை உறுதியாய் வலது பாரிசத்தில் பெற்றிருக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க இந்த வேளையில. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலியை கர்த்தர் நுகர்கிறார். அவருடைய விருப்பம் போல நுகர்கிறார் தேவஜனமே. ஓ ஹல்லேலூயா. நிறைவானவர் வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் மாறிப்போம், அடிச்சு தள்ளிட்டு போயிடும். ஓ ஹல்லேலூயா. அந்த பெருவெள்ளத்தை ஆற்றை போல அடிச்சு தள்ளிட்டு அப்படியே மடதரண்ட வெள்ளம் போல அப்படியே அடிச்சு தள்ளிட்டு போயிடும். உங்களுக்குள்ள பயங்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும் ஓ ஹல்லேலூயா என்னால சரிவர உம்மை தொழுது கொள்ள முடியலையே அப்படின்ற கவலை இருக்கா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. நீங்க நிறைவானவர். நீங்க வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. பயங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கி போகுமே ஆண்டவரே. ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்லுங்க. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. வந்தால் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. சூழ்நிலை மாறும். முடியாததோ சாத்தியமாகுமே. வயல்வெளியாய் மாறட்டும். பாழானது பயிர் நிலமாய் பாழாய் போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் பயிர் நிலமாய். ஆமென். வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. சொல்லுங்க. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வருமே.
யாவும் சுகமாய் சுகமுள்ளதாய் நான் சுகத்தை இந்த வேளையில இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். சுகத்தை பலத்தை கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். பலவீனா பலனாய் மாறுமே என் சுகவீனா சுகமாய் மாறுமே. ஆமென். பலவீனா பலனாய் மாறுமே என் சுகவீனா